இன்று காலை 10:30 மணிக்கு திட்டமிடப்பட்ட தவைக்க தலைவர் விஜயனுடைய இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்லேயே முதல் இடத்துக்கே இன்னும் அவர் வந்து சேருவதில் நீடித்த தாமதம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் அந்த முதல் சந்திப்பே இன்னும் துவங்கப்படலை. வழி நெடுகிலும் தொண்டர்களுடைய புடைசூழ அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனம் அப்படிங்கிறது ஊர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இருபுறமும் ரொம்ப ரொம்ப ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தொண்டர்களுடைய கூட்டம் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதையும் களத்தில் இருந்து பார்க்க முடியுது. இன்று காலை 10:30க்கு துவங்க வேண்டியது. அது சரி 11 மணிக்கு ஆரம்பிச்சிரும், 12 மணிக்கு ஆரம்பிச்சிரும் அப்படின்னு பார்த்தா இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. சரியாக 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு தான் இப்போ கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஆனால் அந்த எந்த இடத்துல அந்த முதல் கூட்டம் நடக்கணுமோ அந்த பகுதிக்கு ரொம்ப சில மணி நேரங்களில் ஒரு அரை மணியில் வந்துடுவார் அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இப்போ பார்க்குறோம் அப்படின்னா திருச்சி பாலக்கரை பகுதியை அடைஞ்சிருக்கிறது விஜயனுடைய வாகனம். திருச்சி மரக்கடை பகுதியில் மக்களை சந்திக்கும் விஜய் இப்போ பாலக்கரை பகுதியில் அவருடைய வாகனம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தற்பொழுதைய கள தகவலாக இருக்குது. இந்த இடத்தெல்லாம் தாண்டி அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு பெரம்பலூர், அரியலூர்னு போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் அந்த மரக்கடை பகுதிக்கே அவர் வந்து சேருவதற்கு இவ்வளவு நேரம் பிடித்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. தொண்டர்களை வரவேற்கும் விதமாக அவருடைய வாகனத்திலேயே உள்ளே அமர்ந்துட்டு எல்லாருக்கும் அவர் கையசைச்சிட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொரு பக்கம் காவல்துறையினரும் அந்த கட்டுக்கடங்காத தொண்டர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பெருமுயற்சி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இன்று காலை 10:30 மணிக்கு அவர் மரக்கடை பகுதிக்கு வருவார் அப்படிங்கிறதுக்கு இன்று காலை 6 மணிலேருந்தே நிறைய இடங்களில் தொண்டர்கள் கூடியிருந்ததையும் நம்ம காலையிலேருந்தே தொடர் நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் தான் அந்த மரக்கடை பகுதிக்கு வருவதற்கு முன்னால் இப்போ பாலக்கரை பகுதிக்கு அவருடைய வாகனம் அந்த பாலக்கரை பகுதியை கடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் அந்த மரக்கடை பகுதிக்கு வந்து விடுவார் தவேக தலைவர் விஜய் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருப்பினும் அவருடைய அந்த வாகனம், பிரச்சார வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஊர்ந்து வரக்கூடியது தான். இப்போ நம்ம திரையில் பார்க்குறோம் நிறைய இடங்களில் அந்த கட்டிடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாபு இது மேலெலாம் ஏறி நின்று திரு விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக அங்கே தொண்டர்கள் கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சாலை மட்டும் கிடையாது, மரக்கிளையில் கூட நம்ம நிறைய பேர் தொங்கி இருந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வாகனம் இந்த மாதிரிலாம் போகுது அப்படின்னாலும் அவருடைய வாகனம் அப்படிங்கிறது ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வாகனங்களில் முக்கியமான இடங்களில் கட்டிடங்கள் மேலே இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்து விஜயுடைய வாகனத்தையும் விஜயும் பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க. அவருக்கு பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க, கண்ணாடி கொடுத்தாங்க, இப்போ ஏதோ மாலை கொடுக்குறாங்க. அவர் கையசைச்சு அவங்களுடைய அந்த ஆர்ப்பரிப்பையும் வரவேற்பையும் ஏற்றுக்கிற மாதிரியான சூழலும் ஒரு பக்கம் இருக்குது. இவ்வளவு தொண்டர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ரொம்ப ரொம்ப மெதுவாக ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு அந்த மரக்கடை பகுதிக்கு. இந்த காரணத்தினால தான் இன்று காலை 10:30 மணிக்கு துவங்க வேண்டிய அந்த மரக்கடை சந்திப்பானது, மக்கள் சந்திப்பானது இப்போ வரைக்கும் துவங்கப்படாமலேயே இருக்குது. இது இன்னும் இன்றைக்கி மட்டுமே அவங்க அரியலூர், பெரம்பலூர் அதை தாண்டி இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ்லாம் போகிறதா இருக்கக்கூடிய சூழலில் ஃபஸ்ட் இடத்துக்கே இன்னும் வரலை, முதல் சந்திப்பே இன்னும் துவங்கலை. அப்படிங்கும்போது இந்த சந்திப்பில் மக்கள் சந்திப்பில் இன்றைய தினமே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லை அந்த பயண திட்டத்தில் மாற்றங்கள் ஏதாவது வருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா எழுந்திருக்கு. ஏன்னா இத்தனை நேரத்துக்கு அவங்க வந்து பெரம்பலூரை முடிச்சுட்டு அடுத்து அரியலூர் அப்படின்னு போகக்கூடிய சூழலில் இன்னும் மரக்கடை சந்திப்பே துவங்கலை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் இன்னைக்கான சந்திப்பில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மரக்கடை மக்கள் சந்திப்புக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மெதுவாக ஊர்ந்து மக்களுடைய, அதாவது குறிப்பாக தொண்டர்களுடைய, தவேக தொண்டர்களுடைய அந்த வரவேற்பை ஏற்றுக்கிட்டு விஜயுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.
இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.